பள்ளிக்கூடத்துக்கு வர டைம் ஆயிடுச்சு. இந்த பிள்ளை வர எழுந்துக்கவே இல்லை. நேற்று சிவராத்திரி நைட்டெல்லாம் முழிச்சிட்டு இப்போ பள்ளிக்கூடத்தை கட்டடிச்சு படுத்துட்டு இருக்காளுங்க. பிள்ளைங்களா, ஏ நிக்கிதா, சங்கீதா, எழுந்துருங்க, டைம் ஆகுது. எப்படி படுத்துட்டு இருக்காளுங்க? காலையில 8:30 ஸ்கூலுக்கு போகணும் கூட தெரியாம எப்படி படுத்துட்டு இருக்கா பாரு. அதுவும் நிக்கிதா பாரு, சங்கீதா மேல எப்படி காலை போட்டு படுத்துட்டு இருக்கா. இவளுங்களெல்லாம் நிக்கிதா, ஏ நிக்கிதா, எழுந்துரு, பள்ளிக்கூடத்துக்கு நேரம் ஆகலையா? இம்மா கும்மி போமா, தூங்கும் போது டிஸ்டர்ப் பண்ணது. எனக்கு தூக்கமா வருது. வருண்டி வரும். உங்களுக்கு நான் தூக்கம் வராமலையா இருக்கும்? பள்ளிக்கூடத்து டைம் ஆகுது, எழுந்துருங்க. மணி 8:30 இன்னும் பள்ளிக்கூடத்துக்கு போகாம இருக்கீங்களே. அம்மா ரொம்ப டயர்டாக இருக்குமா, இன்னைக்கு நான் பள்ளிக்கூடத்துக்கு லீவ் போட்டுறேம்மா, நாளைக்கு பள்ளிக்கூடம் போகிறேம்மா. ஏய் சங்கீதா, நீயாச்சும் எழுந்துரு. ஏய் எழுந்துரு, கூப்பிட்டு இருக்க, என்ன மதிக்காத மாதிரி எப்படி படுத்துட்டு இருக்காரு. சுட சுட காஃபி தொட்டுக்க போண்டா பஜ்ஜி, சூப்பராக இருக்கு. பள்ளிக்கூடத்துக்கு நேரம் இருக்கு சொன்னா இதுங்க சுட சுட காஃபி போண்டா பஜ்ஜின்னு பாட்டு வர பாடிட்டு இருக்கா தூக்கத்தில். இன்னைக்கு போனா போட்டோம், போக கட்டி எங்கன்னா போட்டோம், நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம். அப்புறம் நாளைக்கு வாமா, அம்மா ஸ்கூலுக்கு வந்து நீ சைன் போடணும், இல்லை மேடம் கிட்ட பேசணும் அப்படி சொல்லி பார்க்கட்டும். அப்போ இருக்குது இவளுங்களுக்கு. ஆமாங்க சார், அப்படி தாங்க சார் போயிட்டு இருக்கு. ஆமாம் சார், நானும் இப்போ கிளம்பிட்டேன், ஒரு 20 நிமிஷத்தில் ஆஃபீஸ் வந்து சேர்ந்துருவாங்க சார். காலையில் எவ்வளோ நேரம் ஆகிட்டு இருக்கு. இப்போ பாரு, காலை எது மேலே வச்சு படுத்து தூங்கிட்டு இருக்கா. ஒரு வேலை வெட்டிக்கு போகிறதுல வீட்டில் ஒரு வேலை செஞ்சு கிடைக்கிறது இல்லை. ஹஸ்பண்ட் போகிறாரு, அவருக்கு என்ன காஃபி தண்ணி போட்டு கொடுப்போம், இதுனா இருக்குதா? ஏதோ கவலையே இல்லாத எப்படி தூங்கிட்டு இருக்கா பாரு. ஏ தனோ எழுந்துரு, காலைல என்ன டைம் ஆகுது, இன்னும் தூங்கிட்டு இருக்க நீ? அம்மாடி, டக்குன்னு எப்படி உதச்சிட்டாலே. இவெல்லாம் ஒரு பொண்ணாம்மா, எந்த ஜென்மத்தை தான் நான் இவளை கட்டிட்டு வந்தானோ. ஒரே அவஸ்தையா இருக்குது. ஒரு காஃபி தண்ணி கேட்டு எழுப்புறதுக்குள்ள இப்படி சமைச்சு விட்டுட்டு எப்படி தூங்கிட்டு இருக்கா பாரு. கொஞ்சம் கூட ஈவே இருக்கிறது இல்லாதவ. அதான் அம்மா இவளை திட்டுறதுல எந்த ஒரு தப்பே கிடையாது. அம்மா ஒரு தூக்கம். நைட்டெல்லாம் முழிச்சிருந்து ஒரு 4 மணி போல படுத்தது. நல்ல ஒரு தூக்கம். கை காலெல்லாம் வலிக்கிற மாதிரியே இருக்கிறதே. போயிட்டு நல்ல ஒரு காஃபி போட்டு குடிப்போம். அப்போதான் இன்னும் உடம்பு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இவர் வேற போயிட்டாரா இல்லையான்னு தெரியலையே.